வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். நம்ம இன்னைக்கு ராகியில் வடாம் பண்ண போகிறோம். அதுக்கு ஜவ்வரிசி, இது வந்து மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. நம்ம பாயாசத்துக்கு வைக்கிறது ரொம்ப சிறுசாக இருக்கும். நீங்கள் மாவு ஜவ்வரிசின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பெருசாக தருவாங்க. இது வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். இது ராகி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். இது வந்து நான் சிகப்பரிசி மாவு எனக்கு இருக்கிறதுனால எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சிகப்பரிசி மாவு இல்லைன்னா பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். ரெண்டுக்கும் தண்ணி ஒரே அளவு தான். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுடைய உரப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன். நம்ம இப்போ வந்து இதை வந்து நம்ம வெறும் கடாயில் வறுத்துக்க போகிறோம். ஒன்றும் முத நாளே நம்ம ஊற வைக்கணும். முத நாள் ஊற வைக்கிறேன்னா வெறும் கடாயில் வறுத்துக்கினீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இது நல்லா சைஸ் பெருசாக நல்ல பியூர் ஒயிட்டாக வரும். கருகி போயிடாம கிண்டுங்க. இது பாதி வெந்துடும். இப்போ காமிக்கிறேன் பாருங்க. இதை எடுத்து இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா இப்படி சப்பட்டையாக அமுங்கணும். சப்பட்டையாக அமுங்கிருச்சு. உருண்டையாக இருந்தது சப்பட்டையாக வந்துருச்சு பாருங்க. இது போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகாத்தூள், அரிசி மாவு, ராகி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் போடலை, நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை தண்ணியை கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணியில் வந்து மாவை போட்டு கிண்டணும். கட்டிப்படாமல் கிண்டணும். அது வந்து புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்கு கட்டிப்படாமல் கிண்ட தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், தண்ணியை ஊற்றி நல்லா மாவை வந்து கரைச்சிக்க போகிறோம். நம்ம 2 கப் மாவு எடுத்திருக்கோம். 2 கப் மாவுக்கு 10 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். ஏன்னா அரிசி கொஞ்சம் இழுக்கும் தண்ணியை. ராகி வந்து தண்ணி இழுக்காது. இந்த ஜக்கில் வந்து 7 டம்ளர் தண்ணி, 7 கப் தண்ணி வச்சுருக்கேன். சிகப்பரிசியை காட்டிலும் பச்சரிசி இன்னும் கொஞ்சம் தண்ணி இழுக்கும். அப்படி தண்ணி பத்தலைன்னா கடைசியாக நீங்கள் தண்ணியை 1 கப்பு சுட வச்சு நீங்கள் ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து கூட இருந்துச்சுன்னா எண்ணெயை குடிக்கும். தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வத்தல் வந்து கடுகு கடுக்குன்னு இருக்கும், பொறு பொறுன்னு இருக்காது. கடுகு கடுக்குன்னு இருக்கும், பல்லில் ஒட்டும். இப்போ நம்ம வந்து 7 கப் தண்ணி ஊற்றி நல்லா மாவை வந்து தண்ணியாக கரைச்சிக்கிட்டோம். இப்போ மிச்சம் 3 கப்பை நம்ம பாத்திரத்தில் ஊற்றி நல்லா சுட வச்சு அதை சேர்க்க போகிறோம். இது 3 கப் தண்ணி, மொத்தம் 10 கப் தண்ணி எடுத்துருக்கோம். இதை நல்லா கொதிக்க வச்சு அதை சேர்த்துக்குவோம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை சேர்ப்போம். நல்லா கிண்டி விட்டு சேருங்க. அடியில் மாவு அரிசி மாவுக்கு அடியில் தங்கியிருக்கும். ராகி மாவு வெயிட் இருக்காது, அதனால மிதக்கும். அரிசி மாவு வந்து கொஞ்சம் அடியில் தங்கிரும். பச்சரிசி மாவாக இருந்தால் இன்னும் நல்லாவே தங்கிரும். நீங்கள் பச்சரிசி மாவு எடுத்தீங்கன்னா 11 டம்ளர் தண்ணி வைக்கணும். பச்சரிசி வந்து ரொம்ப தண்ணி இழுக்கும். நல்லா கட்டிப்படாமல் நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் கட்டிப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டணும். கொஞ்சம் நல்லா கொதிக்கவும் நம்ம ஜவ்வரிசியை போடுவோம். இப்போ நம்ம ஜவ்வரிசியும் சேர்த்துக்குவோம். நான் திரும்ப 1 டம்ளர் மட்டும் தண்ணி சுட வச்சு ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் பத்தலேன்னு 11 டம்ளர், மொத்தம் 11 டம்ளர் ஊற்றியிருக்கோம். தூரில் பிடிக்காம மட்டும் கட்டிப்படாமல் நல்லா கிண்டிக்குங்க.
ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு, முத்து முத்தாக இருக்குது பார்த்தீங்களா? வறுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இதில் வந்து வெங்காயம் பிடிக்கும்னா தண்ணி நம்ம முதல்ல 3 டம்ளர் கொதிக்க வச்சோம் இல்லையா, அதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் நறுக்கி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா. இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கையை நல்லா வெட் பண்ணிக்கணும், தண்ணியில் நனைச்சிக்கணும். லேசாக ஒட்டுது, இன்னும் கொஞ்ச நேரம் கிண்டுவோம். இதை வந்து தூரில் பிடிச்சிடாம கிண்டிக்கினே இருக்கணும், வத்தல் மட்டும். ஒட்டலை. இன்னொரு வகையில் எப்படி வெந்திருக்கான்னு பார்க்கணும்னா, இப்படி எடுத்து ஊற்றுனீங்கன்னா இப்படி கண்ணாடி மாதிரி வரணும். இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வரணும். இப்படி கீழே பார்க்கும்போது அல்வா மாதிரி இருக்கணும். எப்படி அல்வா மாதிரி இருக்குன்னு பாருங்க. வெந்துருச்சு. இதை நல்லா ஆறின பிறகு நம்ம எடுத்து வைப்போம். இப்போ நம்ம ஸ்பூனில் வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்பூனை நினச்சிக்குங்க. எவ்வளோ அல்வா மாதிரி வந்துருச்சுன்னு பாருங்கள். கட்டை இருந்துச்சுன்னா கட்டையில் கூட நீங்கள் புளியலாம். இந்த ஜவ்வரிசியெல்லாம் வறுக்கும்போது நல்லாயிருக்கும். கட்டையில் நம்ம புளிஞ்சோம்னா உங்களுக்கு வைக்கிறதுக்கு வத்தல் காய வைக்க ஈஸி. ஜவ்வரிசி வெந்திருக்கிறதுனால உங்களுக்கு கட்டையில் புளிய வரும். உங்களுக்கு இந்த மாதிரியும் புளியலாம் கட்டையில். எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். வத்தல் 2 நாள் காஞ்சிருச்சு. காஞ்ச பிறகு நம்ம இந்த மாதிரி தண்ணியை தொளிச்சோம்னா எடுக்க வந்துடும். தண்ணியை தொளிச்சு எடுத்துட்டு திரும்ப 2 நாள் வெயிலில் காய வைக்கணும். கிள்ளு வத்தல் மாதிரியும் வைக்கலாம். நீங்கள் முறுக்கு புளிகிற கட்டையில் வேணாலும் நீங்கள் இருக்கலாம். ஈஸியாக எடுக்க வந்துடும். தண்ணி நல்லாவே தொளிச்சுக்குங்க, ஒன்றும் பண்ணாது. திரும்ப நம்ம வெயிலில் காய வைக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். எடுத்து வெயிலில் 2 நாள் காய வைங்க. சன்லைட்டில் இந்த மாதிரி நம்ம துணியிலேருந்து எடுத்த வத்தலை சன்லைட்டில் ஒரு 2 நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்குவோம். நல்லா வத்தல் காஞ்சிருச்சு நமக்கு. இதை இப்போ நான் வறுத்து காமிக்கிறேன். குழந்தைங்களுக்கு வித்தியாசமான கலர்ல ரொம்ப பிடிக்கும். நல்லா பொறுபொருன்னு இருக்கு. எண்ணெயை குடிக்கல, சுடுது. எண்ணெயை குடிக்கல. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.